about Kubernetes service. So what is service? So far we have discussed about pod அப்படின்னா ஸோ அதுக்கு ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு கேபபிலிட்டி கிடையாது. ஸோ கண்டெய்னர் ஒன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஸோ வி காண்ட் ஏபிள் டு ரெக்கவர் இட். தென் வி ஹேட் சீன் அபவுட் பாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் ரிப்ளிகா செட் பார்த்தோம். அந்த ரிப்ளிகா செட் ஹேஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் அந்த ரிப்ளிகா செட்டை மெயின்டைன் பண்ணும். டிசையர்ட் ஸ்டேட்டும் ஆக்சுவல் ஸ்டேட்டும் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் பேக் அந்த ரோலிங் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு இருக்காது. ஸோ ரிப்ளிகா செட் டோன்ட் ஹாவ் அ கேபபிலிட்டி ஆஃப் ரோலிங் அப்டேட் ஆர் சம்திங் எதுவுமே இல்லை. ஸோ தென் வி ஹேட் கேம் டு த கைண்ட் கால்டு டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ரோலிங் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு ஒரு இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகுது. ஸோ ஹவ் யூ எக்ஸ்போஸ் டு த நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரௌசருக்கு நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஸோ அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்வீஸ் அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், லோட் பேலன்சர், இது எல்லாமே வந்து சர்வீசஸோட டைப். சர்வீசஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு போர்ட் எக்ஸ்போஸ் பண்றோம். உங்களோட ஐபி வந்து பாடோட ஐபி நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ வி ஹேட் ஜஸ்ட் சீன் தட் ஒவ்வொரு ஐபி இங்க வந்து பாத்தீங்கன்னா 192.168.76 96 ஒரு பாடு டெலிட் ஆயிடுச்சுன்னா அதோட ஐபி வந்து சடனா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 3 ஐபி அட்ரஸ் 3 பாடு இருக்குன்னா இந்த 3 பாடு நம்ம ஒரு காமனான ஒரு கான்ஸ்டன்ட் ஐபி வந்து கொடுக்கறது தான் வந்து என்னன்னா ஸோ திஸ் எப்படி நம்ம ஒரு ஸ்டேபிள் ஐபி கொண்டு வருது. ஸோ அது எப்படி நம்ம கம்யூனிகேட் நம்ம ஈஸியா பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சர்வீஸ் அப்படிங்கிற கைண்ட்ல நம்ம பார்க்க போறோம். சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த கிளஸ்டர் ஐபி வில் ப்ரொவைட் யூ ஒரு ஸ்டேபிள் ஐபி ஃபார் ஆல் த 3 பார்ட்ஸ். even if the pod is deleted we no need to bother about that. நம்ம வந்து அதை பாதர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஐபி வந்து கிடைக்கும். ஸோ அந்த குபர்நெட்டிஸ் நம்ம சர்வீசஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ வி ஹேவ் 3 டைப்ஸ். நம்ம ஒவ்வொரு டைப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we will discuss about the cluster IP. இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் கிளஸ்டர் ஐபி ஒன்லி ஃபார் த இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான். இது அவுட் சைட் த டிராஃபிக் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ப்ரௌசர்லாம் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி இட் வில் ப்ரொவைட் ஒன்லி கிளஸ்டர் ஐபி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 பாடுக்கும் ஒரு காமனான ஒரு ஐபி வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுதான் அதோட வேலை. ஸோ இங்க நீங்க வந்து கைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதோட ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளஸ்டர் ஐபி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஸோ இந்த சர்வீஸ் அப்படிங்கிற கைண்ட் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினெக்ஸ் கைண்ட் அப்படிங்கறது நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இன்ஜினெக்ஸ் ஹைஃபன் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சர்வீசஸ்க்கு ஒரு நேம் எப்பவுமே நம்ம ஒரு மெட்டா டேட்டாக்கு ஒரு நேம் கொடுப்போம். இந்த சர்வீஸோட நேம் பாத்தீங்கன்னா இன்ஜினெக்ஸ் ஹைஃபன் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஜினெக்ஸ்க்கு நான் எக்ஸ்டர்னலா கொண்டு வரணும். பட் இந்த 3 பாடுக்கும் எனக்கு கான்ஸ்டன்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளிகா 3 அப்படிங்கறது நான் டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன் 3 ரிப்ளிகா எனக்கு 3 பாடு வந்து இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. we have created a 3 pod now. ஸோ இந்த 3 பாடுக்கும் நான் எப்படி ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்டேபிள் ஐபி கொண்டு வருவேன் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் இதோட டைப் என்னன்னா கிளஸ்டர் ஐபி. இப்போ நான் இந்த சர்வீஸ் அப்படிங்கிற கைண்ட் அப்படிங்கிற கொடுத்துட்டாவே இந்த டைப் கிளஸ்டர் ஐபி நான் மென்ஷன் பண்ணலினா கூட அது டிஃபால்ட்டா அது என்ன டைப் அப்படின்னா அதோட டைப் வந்து கிளஸ்டர் ஐபில தான் இருக்கும். ஈவன் நீங்க எந்த ஒரு டைப் நோட் போர்ட் டைப் அப்படின்னு நீங்க கொடுத்தாலும் ஸோ ஈவன் உங்களுக்கு லோட் பேலன்சர் டைப் ஈவன் அந்த 2 டைப்ல நீங்க கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளஸ்டர் ஐபி இஸ் அ டிஃபால்ட் ஒன் அங்கேயே கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா உங்களுக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக இந்த ஸ்டேபிள் ஐபி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ எவ்ரி டைம் இட் வில் பி கிரியேட்டட் இந்த கான்ஸ்டன்ட் ஐபி கிரியேட் ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ஐபி அட்ரஸும் நம்ம எதுக்காக கிளஸ்டர் ஐபி வரும் அப்படின்னா ஸோ எல்லா பாடோட ஐபி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வி நீட் டு கிவ் அ ஸ்டேபிள் ஐபி ஃபார் யுவர் அந்த 3 பாடுக்கும் ஸ்டேபிள் ஐபி கொடுத்தா நம்மளுக்கு என்னென்ன மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு ஸோ தென் வி வில் கோ டு த நோட் போர்ட். ஏன்னா இதுல வெளியில நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அதனால ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு திஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா so I just go back here.
இந்த விஎஸ் கோட்ல. ஸோ நம்மளுக்கு இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்குன்னு இந்த சர்வீஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ வி ஹாவ் டு கிவ் அ டிப்ளாய்மெண்ட். நம்ம நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ 3 பார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிற இருக்குங்கிறது நம்ம ஷோ பண்ணி பார்த்தோம். இந்த பாடுக்குள்ள நம்ம இன்டர்னலா அந்த கண்டெய்னருக்குள்ள போனோம்னா கர்ல் இந்த ஐபி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும். ஸோ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் இந்த இதுக்குள்ள போனனா இந்த git bash குள்ள போனனா so you will be having a nginx which is running. ஒவ்வொரு டைமும் எனக்கு ஐபியோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. so now I just enter into this. இதை நான் curl பண்ண அப்படின்னா இதை வந்து நான் ஒவ்வொரு ஐபியும் this is changing right. இதை நான் கொடுத்தனா எனக்கு nginx அப்படிங்கிறது ரன் ஆகுது. பட் இந்த சர்வீஸ் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஷோ பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதையும் இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைலையும் இந்த சர்வீஸ் ஃபைலையும் நம்ம எப்படி மேப் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த செலக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த செலக்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப் இன்ஜினெக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹியர் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், இதோட லேபிள், இந்த டெம்ப்ளேட்டோட லேபிள் வந்து ஆப் இன்ஜினெக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த லேபிள்ல நீங்க எதை கொடுத்துருக்கீங்களோ so that இங்க nginx கொடுத்தீங்கன்னா nginx ஹைஃபன் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லேபிள்ல நீங்க எதை நீங்க மேட்ச் பண்றீங்களோ அந்த கண்டெய்னருக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான மூணு பாடு கிரியேட் ஆகுமா, அந்த 3 பாடு எதை நீ செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஐபி கொடுனா ஸோ திஸ் இஸ் அ டைப். இந்த 3 பாடுக்கும் இந்த ஆப் டாட் இன்ஜினெக்ஸ்ல என்ன கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கோ, என்ன பாட் ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த பாடுக்கு எனக்கு ஒரு ஸ்டேபிள் ஐபி வேணும் அப்படிங்கறத மேப். ஸோ இந்த கிளஸ்டர் இது வந்து இந்த போர்ட் எதை மீன் பண்ணுதுன்னா கிளஸ்டர் ஐபி. இது வந்து நீங்க 8080 கொடுத்துக்கலாம், 8090 கொடுத்துக்கலாம், வாட் எவர். கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு போர்ட் நம்பர் கொடுப்போம். டார்கெட் போர்ட் அப்படிங்கிறது கிளஸ்டர் ஐபி போர்ட் 80. டார்கெட் போர்ட்டுங்கிறது எப்பவுமே உங்களுக்கு குபர்நெட்டிஸ்ல டார்கெட் போர்ட்னு இருந்துச்சுனாவே ஸோ தட் மீன்ஸ் தட் கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகிற போர்ட் நம்பர் இஸ் 80. பிகாஸ் நம்மளுக்கு இன்ஜினெக்ஸ் வந்து 80ங்கிற போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால த டார்கெட் போர்ட் ஷுட் பி 80. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு I will tell you this. இப்போ cluster IP அப்படிங்கிறது நார்மலா எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யுவர் மாஸ்டர், இதுதான் உங்களோட மாஸ்டர். ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் ஏதோ ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். kubectl apply -f something. So you will be having a deployment.yaml or something .yaml அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து நம்ம கொடுப்போம் as usual. அது கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா ஸோ திஸ் வில் டாக் வித் யுவர் ஏபிஐ சர்வர் கூட கம்யூனிகேட் ஆகும். திஸ் இஸ் யுவர் ஏபிஐ சர்வர் அப்படிங்கிறது நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் ஏபிஐ சர்வர். ஸோ திஸ் ஏபிஐ சர்வர் வில் இமீடியட்டா எங்க அப்டேட் ஆகும்னா ஸோ திஸ் வில் அப்டேட் டு EKS ETCD அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ இட் இஸ் அப்டேட்டட் டு த ETCD அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்ல ETC அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்ல அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஸோ தென் உங்களுக்கு ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ திஸ் ஏபிஐ சர்வர் வில் இன்ஃபார்ம் டு த ஷெட்யூலர். ஸோ ஷெட்யூலர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். இந்த ஷெட்யூலர் வந்து வில் செக் வித் த ஒர்க்கர் நோட்ல எந்த பாடை வந்து நம்ம டிசைட் பண்றது, சூஸ் பண்றது எல்லாமே இதுதான். ஸோ சூஸ் பண்ணி எந்த பாட்ல நோடு பாடை வந்து கிரியேட் பண்ணலாம், அந்த பாடை வந்து என்ன பண்ணும்னா ஏபிஐ சர்வர் கிட்டயே கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஏபிஐ சர்வர் கம்யூனிகேட் பண்றப்ப ஸோ திஸ் ஏபிஐ சர்வர் வில் டாக் டு யுவர் ஒர்க்கர் நோட். ஒர்க்கர் நோடுங்கிறது நம்ம 2 ஒர்க்கர் நோட் கிரியேட் பண்ணிருக்கோம். நவ் வி ஹாவ் கிரியேட்டட் 2 ஒர்க்கர் நோட் which is in the type of C7. So C7.i-flex something .large அப்படிங்கிற ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் we have 2 instance. ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. ஸோ திஸ் we have a worker node. So I just want to copy this. ஸோ இங்க ஒரு ஒர்க்கர் நோட், இங்க ஒரு 2 இன்ஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல எனக்கு இப்போ நம்மளுக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் மாஸ்டர். ஸோ இந்த ஏபிஐ சர்வர் என்ன பண்ணும், ஸோ இட் இஸ் டாக்கிங் டு த கியூப்லெட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்.
கியூப்லெட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த கியூப்லெட் என்ன பண்ணும், ஸோ எனக்கு இன்ஜினெக்ஸ் பாட் அப்படிங்கிற வேணுமா, ஸோ ஐ வில் டாக் டு த கியூப்லெட் வில் டாக் டு யுவர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ கண்டெய்னர் கண்டெய்னர் ரன் டைம் அப்படிங்கிறது டாக்கர் ஹப் கூட கம்யூனிகேட் பண்ணி கண்டெய்னர் ரன் டைம் இஸ் ஆல் அபவுட் டாக்கர் ஹப். ஸோ இந்த டாக்கர் ஹப்போட உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகி ஸோ திஸ் வில் புல் இமேஜஸ் உங்களுக்கு புல் பண்ணி அந்த பாட் நம்மளுக்கு எத்தனை பாட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம், 3 பாட் கிரியேட் பண்ண சொல்கிறோம். ஸோ 3 பாடு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 3 பாடு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா பிஃபோரா. இந்த 3 பாடு யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த டாக்கர் ஹப்லேருந்து இமேஜ் புல் பண்ணி இந்த ஏபிஐ சர்வர் கியூப்லெட் கூட கம்யூனிகேட் பண்ணி கியூப்லெட் வந்து இந்த 3 பாடு ஸோ 3 பாடுக்கும் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஐபி அட்ரஸ் இருக்கும். திஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஐபி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஐபி அட்ரஸ். இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இது ஒரு ஐபி அட்ரஸ். இந்த மாதிரி 3 ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு என்னாச்சு, இந்த ஐபி அட்ரஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா சிஎன்ஐ பிளக்இன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து காலிகோ சம்திங் அது சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் நீங்கள் இது என்ன பிளக்இன் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஸோ திஸ் வில் ப்ரொவைட் ஐபி அட்ரஸ் டு அஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 3 பாட் ஒன்ஸ் இந்த பாட் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐபி ஜென்ரேட் ஆகும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த பாடுக்கு எல்லாமே ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஐபி. ஸோ அது வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கைண்ட் நம்ம சர்வீஸ் ஸோ அப்படிங்கிற ஒரு கைண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்வீஸ் கிளஸ்டர் ஐபி அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும். இது இந்த 3 பாடுக்கும் சேர்ந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் டெலீட் திஸ். இதை நான் டெலீட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இந்த செலக்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களோட கிளஸ்டர் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிளஸ்டர் ஐபி வந்து இந்த ஒரு கான்ஸ்டன்டான ஐபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் ஐபி ஸோ இதுக்கு ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துருப்போம், ஆப் இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ இந்த 3மே வந்து ஸோ ஐ வில் லெட் யூ நோ திஸ். இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஐபி எப்படி கிரியேட் ஆகுது, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐபி யார் அசைன் பண்ணுவாங்கன்னா ஸோ ஃபிளானல் ஸோ இந்த மாதிரி சிஎன்ஐ பிளக்இன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் 3 பாடுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இதை உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர் டே 3. ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் டாட் இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர் இந்த இடிசிடி வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆப் டாட் இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திஸ் வில் மேட்ச் வித் த ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப் டாட் இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. திஸ் இஸ் யுவர் ஆப் டாட் இன்ஜினெக்ஸ். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா என்ன லேபிளில் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண அப்படிங்கிறத சர்வீஸ் கிட்ட சொல்லிடுவோம். ஸோ திஸ் சர்வீஸ் வாட் இட் வில் டூ இஸ் இந்த ஆப் டாட் இன்ஜினெக்ஸ்லாம் என்னென்ன பாட் இருக்கோ அது எல்லாமே ஒன்று குரூப்பாக கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி எப்படி ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ செலக்டர். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன லேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த லேபிளில் இருக்க 3ஐயும் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ செலக்டர். ஸோ வி ஹாவ் இந்த செலக்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். உங்களோட இடிசிடியில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த சர்வீஸ் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் அ செலக்டர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், நான் டெலீட் பண்ணிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இந்த மாதிரி இடிசிடியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நீ செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி கொடு அப்படின்னா ஸோ இந்த ஆப் டாட்டுக்கு வந்து நான் இது கொடுத்துருக்கேன், வேற கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பார்ட் ஆக்சுவலி நம்மளுக்கு இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. டிப்ளாய்மெண்ட்ல நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டோம். ஸோ இத நம்ம வந்து இங்க இன்ஜினெக்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கறதுல டிப்ளாய் பண்ணும்போது இது ரன் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு இந்த பாடுக்கு 3 பாடுக்கு ஒரு லேபிள் கொடுத்துருக்கோம். அந்த லேபிள் தான் இது. So this is a label which will be developed by இது வந்து பாத்தீங்கன்னா deployment பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த 3 பாடும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த 3 பாடம் எப்போ கிரியேட் ஆயிருக்குன்னா நம்ம
3 ரிப்ளிகான்னு கொடுத்துருக்கோம். அந்த 3 ரிப்ளிகா ஆகும்போது லேபிள் வந்து நான் ஒன்று கொடுத்துருப்பேன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இதுக்கு ஒரு லேபிள், இதுக்கு ஒரு லேபிள், இதுக்கு ஒரு லேபிள் அப்படிங்கிறது 3 லேபிள் கொடுத்துருக்கோம். அந்த 3க்குமே வந்து ஒரு 3 கண்டெய்னர், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்ஜினிக்ஸ் அப்படிங்கிற கண்டெய்னர் 3 பாடுக்குள்ளேயே ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்வீஸ் அப்படிங்கறத வந்து மீன்ஸ் சர்வீஸ்க்குள்ள நான் என்ன ஆப் டாட் இன்ஜினிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டனோ அதை ஒரு இந்த 3 பாடியும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி டைப்ல நீ கிரியேட் பண்ணு. இந்த கிளஸ்டர் ஐபி வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஐபி. அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது நான் பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அப். ஸோ திஸ் இஸ் யுவர் டிப்ளாய்மெண்ட். நார்மல் டிப்ளாய்மெண்ட்ல 3 பாட் ரன் ஆயிட்டு இருக்கு இன்ஜினிக்ஸ் பாடு. இதுல கிளஸ்டர் ஐபில ஒரு நேம் கொடுத்துருக்கோம், இன்ஜினிக்ஸ் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல எதை செலக்ட் பண்ணும், எந்த 3 பாடுக்கு நீ ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஆப் டாட் இன்ஜினிக்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த பாடுக்கு நீ எனக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணு. அது என்ன சர்வீஸ்னா, நீ இங்க டைப் எதுவுமே மென்ஷன் பண்ணலினா கூட இப்போ எனக்கு கிளஸ்டர் ஐபி அப்படிங்கறது எனக்கு ப்ரொவைட் பண்ணு. ஈவன் நீங்க அதை மென்ஷன் பண்ணினாலும் உங்களுக்கு கிளஸ்டர் ஐபி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகதான் போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்டென்டேஷன் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னா இட் ஷுட் பி ப்ராப்பர். இது வந்து டைப் கிளஸ்டர் ஐபி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபைலை நான் இந்த கிளஸ்டர் ஐபியை இப்போ ரன் பண்ண போறேன். ஸோ இது தனித்தனி ஃபைல்ல போட்டும் நீங்க பண்ணலாம், இல்ல சேம் ஒரே ஃபைல்ல போட்டும் நீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபைல்ல போட்டும் நீங்க பண்ணலாம், தனித்தனி ஃபைலா கிளஸ்டர் டிப்ளாய்மெண்ட் டாட் யாமல், கிளஸ்டர் சர்வீஸ் டாட் யாமல் அப்படிங்கிற 2 ஃபைலையும் நீங்க அப்ளை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரே ஃபைல் எழுதணும்னா இந்த மாதிரி 3 டாட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை ரெண்டையும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கியூப் கட்டல் நீங்க எப்பயும் போல ஸோ நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறேன். ஸோ செக் வித் திஸ் பாட் ரன் ஆயிட்டு இருக்கான்னு பாத்துக்கலாம். இப்போ ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு, இது எல்லாமே டெலீட் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு kubectl delete the deployment ஓட இதுதான் actually run ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். I just check with this. Not found. இது இல்ல actually. Nginx deployment actually. So Nginx deployment அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க deployment அப்படிங்கிறது. Okay, I have deleted all these things. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் ரன் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறது. get pod அப்படின்னு கொடுத்தனா எல்லாமே delete ஆயிடுச்சு. So now we have no pod running. So நான் இப்போ என்ன பண்றேன்னா I just want to apply this kubectl apply -f. So now we are going to in the cluster.yaml நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, so I just want to cluster.yaml ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாட் கிரியேட் ஆயிருக்கு, சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. we have to just go through it. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா kubectl get pod அப்படின்னு நான் கொடுத்து பாட்னு கொடுத்தேன்னா ஆஸ் யூஷுவலா 3 பாட் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் இதை வந்து கெட் இதை வந்து நீங்க டிஸ்கிரைப் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு கமெண்ட் டிஸ்கிரைப் deployment அப்படின்னு கொடுத்தாலும் you can able to see that உங்களுக்கு deployment அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நார்மலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஸோ we have a kubectl get அந்த சர்வீஸை நீங்க பண்ணணும் அப்படின்னா ஸோ ஷார்ட்கட் என்னன்னா svc அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ஸோ we have a Kubernetes cluster IP அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு கிரியேட் ஆகல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா you will be having a இல்ல இது வந்து நேத்து கிரியேட் பண்ணது. ஆக்சுவலி இந்த Nginx சர்வீஸ்னு இருக்கு பாத்தீங்களா, டிஃபால்ட்டா வராது. இந்த இது நீங்க இத வந்து நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா, kubectl apply cluster.yaml அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த Nginx
இல்ல சர்வீஸ் மேம், அந்த இது லோட் பேலன்சர் நோட் போட்டு இதெல்லாம் நேத்து நான் கிரியேட் பண்ணி பார்த்தது. ஐ ஜஸ்ட் டெலீட் திஸ். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு so 1 minute. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ 10.105 நான் இது காப்பி பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். இந்த இன்ஜினெக்ஸ் சர்வீஸ்க்கு ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் ஒன் கான்ஸ்டன்ட் ஐபி. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஐபி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த 3 பாடுக்கும் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஐபி இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது எப்படி நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாட் இஸ் அ சர்வீஸ் நேம் இன்ஜினெக்ஸ் -சர்வீஸ் அப்படிங்கிறது நான் காப்பி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் அ 3 பாட் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்டான ஒரு ஐபி. திஸ் இஸ் யுவர் கான்ஸ்டன்ட் ஐபி. ஸோ திஸ் இஸ் யுவர் கான்ஸ்டன்ட் ஐபி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் வந்து கியூப் கட்டில் கெட் பாட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கெட் பாட்ஸ் -o வைட் அப்படிங்கிறது நான் ஸோ இது மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -o வைட் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸோ திஸ் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் இதை வந்து நீங்கள் பாருங்க. ஸோ இதை வந்து ஐ ஜஸ்ட் காப்பி இதை நான் காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேடில் கூட நான் உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 3 பாட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த 3 பாடோட ஐபி வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 3 பாட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிப்ளாய்மெண்ட்ல வி ஹேவ் கிரியேட்டட் 3 பாட்ஸ். ஸோ இந்த பாட் ஐபிக்கு பதிலாக நான் இந்த பாட் ஐபி இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக இந்த பாடோட ஐபி நான் கொடுத்துக்கிறேன். So this instead of this I have created this pod. So இந்த பாடுக்கு பதிலா எனக்கு ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு ஐபி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு பாடுக்கும் ஒவ்வொரு ஐபி கிரியேட் ஒவ்வொரு பாடுக்கும் ஒவ்வொரு ஐபி கிரியேட் ஆயிருக்கு. இந்த 3 பாடுக்கும் என்ன ஸ்டேபிள் ஐபி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும். இந்த 3 மீன்ஸ் இந்த 3 ஐபி அட்ரஸ் மீன்ஸ் இந்த 3 ஐபிக்குமே நான் ஒரு ஸ்டேபிள் ஐபி கொடுத்திருப்பாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கிளஸ்டர் ஐபி. ஸோ திஸ் இஸ் அ எண்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த எண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பாடுக்கும் சேர்த்து நம்மளுக்கு இங்க 10.105.81.233 அப்படின்னு வந்து ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஐபி. ஸோ ஈவன் நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இது வந்து இப்ப லோக்கல் ஹோஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்த்தா வருமாங்க. இப்போ நான் இந்த கான்ஸ்டன்டான ஐபியை நான் இப்போ கொடுத்து நான் கிளஸ்டருக்குள்ள இப்போ போறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா கியூப் கட்டில் so exec-it இங்க வந்து பாத்தீங்கன்னா I just copy this. இதை நான் காப்பி பண்ணிட்டு இந்த பாடுக்குள்ள நான் போயிட்டு -bin/bash அப்படி நான் கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ வந்து இன்ஸ்டெட் இது வந்து ஆக்சுவலி ஒவ்வொன்றும் டெலிட் ஆகும்போது உங்களுக்கு ஐபி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ இந்த ஐபியை காப்பி பண்ணிட்டு நான் curl இந்த ஐபியை நான் கொடுத்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் ஐபி கொடுத்தாலும் யூ கேன் ஏபிள் டு கெட் த இன்ஜினெக்ஸ்ட் வந்து பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொரு டைமும் இது ஈவன் எனக்கு இது டெலிட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எவ்ரிதிங் வில் பி இந்த கான்ஸ்டன்ட் ஐபி வச்சு இந்த 3 பாடுக்குள்ளேயும் நான் போய் இந்த கான்ஸ்டன்ட் ஐபிக்குள்ள என்னோட ஆப் வந்து கான்ஸ்டன்டா ரன் ஆயிட்டே இருக்கும். ஈவன் எனக்கு இந்த பாட் டெலிட் ஆகுதா ரீஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கறதுல எனக்கு முக்கியமே கிடையாது. இது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒவ்வொரு டைம் இந்த பாட் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்காக இன்டர்னலா கிளஸ்டர் ஐபிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ ஈவன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வீஸ் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நேம் இருக்கு. ஸோ இந்த நேம் சர்வீசஸ் இப்போ என்ன பண்றேன்னா அந்த சர்வீஸ் நேமை காப்பி பண்ணிட்டு CURL curl கொடுத்து நீங்க ஒரு டொமைன்ஸ்
ஒரு டொமைன் நேம் கொடுத்து கூட நீங்க curl nginx-service கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து வரும். ஸோ தட் இஸ் வை நம்மளுக்கு ஸோ இந்த 3 பாடம் எனக்கு இதை டெலீட் பண்றேன். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கோ பேக், இதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் நான் வந்து கெட் பாட் வைட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்டென்ஷனலி வாட் ஐ வில் டூ, இந்த பாடோட ஐபி எனக்கு டெலீட் பண்ணாலும் ஸோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு delete this, delete pod. இது ரீஸ்டார்ட் ஆனாலும் ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ். இதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஈவன் உங்களுக்கு அந்த பாடுக்குள்ள நீங்க போனீங்கனாலும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபி சேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சர்வீஸ்க்கு நான் போறேன். இப்போ நான் வந்து சர்வீஸ்குள்ள போறேன். இப்போ பாத்தீங்கன்னா புதுசா நம்மளுக்கு ஒரு ஐபி 113 இருக்கு. அண்ட் 113 பாத்தீங்களா, ஸோ 113 10 110 112 அது அப்படியே அப்டேட் ஆயிக்குது இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல. ஈவன் நம்மளுக்கு ரீஸ்டார்ட் பண்ணாலும் என்ன ஆகுது, இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ்ல போய் உங்களுக்கு அப்டேட் ஆயிக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 110 111 112 இருந்துச்சு. இங்க 111 டெலீட் ஆயிருச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ 110. ஸோ திஸ் இஸ் 110 111 112. ஆமா, ஒரு பார்ட் டெலீட் பண்ணேன். அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 111 வந்து டெலீட் பண்ணேன். இப்போ 113 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருச்சு. இப்போ அது வந்து ஒன்னு டெலீட் ஆயிட்டு ஒன்னு ரீக்ரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் மீதி இருக்கிறது வந்து அது எதுவும் சேஞ்ச் ஆகல, மாடிஃபை மட்டும். மீதி இருக்கிற அதுதான் டெலீட் ஆயிருச்சு. அந்த டெலீட் ஆன பார்டுக்கு பதிலா தான் இந்த ரீக்ரியேட் பண்ண பார்டு அது வந்து பிஃபோரா இருந்தது. இப்ப உங்களுக்கு இப்ப கிரியேட் ஆனது வந்து 113. இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். சோ இந்த டயக்ராமேட்டிக்ல இப்ப 3 பார்ட், இப்ப இது 111 டெலீட் ஆயிருச்சு. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த 111 வந்து என்னது, டெலீட் ஆயிருச்சு. திஸ் இஸ் டெலீட்டட். இப்போ உங்களுக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு, 113 அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட். இது வந்து யார் அப்டேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒன்ஸ் இது வந்து எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடு ஸோ இங்க வந்து கியூப்லெட் வரும். கியூப்லெட் வந்து இதெல்லாம் இந்த ஸோ திஸ் இஸ் ஐபி அட்ரஸ்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனோன்னையும் இந்த கியூப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் இன்ஃபார்ம் டு த ஏபிஐ சர்வர், இந்த பாட் வந்து ஐபி அட்ரஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு இடிசிடியில். ஸோ யூ ஹாவ் அ கண்ட்ரோலர் ரைட், உங்களுக்கு இடிசிடி கண்ட்ரோலர் அப்படிங்க இருக்கும். ஸோ எண்ட் பாயிண்ட் இது வந்து இடிசிடி இல்ல. ஸோ யூ ஹாவ் அ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருப்போம். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த கண்ட்ரோலர் இஸ் ஹேவிங் அ கேப்பபிலிட்டி ஆஃப் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ற யாரு அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் கண்ட்ரோலர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸோ தி ஏபிஐ சர்வர் சொன்னோன்னையும் அந்த ஏபிஐ சர்வர் வில் அப்டேட் டு த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ். ஏற்கனவே நம்மளுக்கு எந்தெந்த ஐபிலாம் அந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ்ல இருக்கும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஐபி தென் we will be having இந்த 3 ஐபி பிஃபோரா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இது ரீஸ்டார்ட் ஆனோன்னையும் இந்த கியூப்லெட் என்ன பண்ணும், ஏபிஐ சர்வர் கிட்ட சொன்னோன்னையும் இந்த ஏபிஐ சர்வர் எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ்ல இந்த 111 இல்ல, இது வந்து 113 மாறிடுச்சு அப்படின்னு வந்து ஒவ்வொரு டைமும் இங்க வந்து அப்டேட் ஆயிரும். இந்த கண்ட்ரோலர் மாஸ்டர்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அப்டேட் ஆனோன்னையும் இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் இஸ் ரன்னிங் இன் யுவர் மாஸ்டர்ல உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ்ல ஈவன் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆனோன்னு என்ன ஆகுது, இந்த கியூப்லெட் இஸ் இன்ஃபார்ம் டு த ஏபிஐ சர்வர் வந்து இந்த எண்ட் பாயிண்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ அது கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ கியூப்லெட் எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கிளஸ்டர் ஐபிங்கிறது காமனா கிரியேட் ஆயிருக்கும். அது வந்து இன்டர்னலா உங்களோட கிளஸ்டர் கண்டெய்னருக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும்.